ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. செகண்ட் ரவுண்ட் இடத்துல நம்ம இருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அந்த ரீஅலாட்மெண்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். அடுத்த அப்டேட் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை டிஎன்ஏஓக்கு அட்மிஷனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் பாருங்க. இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வீடியோ தான் வந்து இது. நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பிசிக்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த வருஷம் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துறதா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிய வந்தது. இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, மேலேயே உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்க. டிஎன்ஏஓ கோர்ஸ் அகாடமிக்ஸ் டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரவுண்ட் 1ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எனக்கு அந்த காலேஜ் வந்து பிடிக்கல, அந்த காலேஜ் வந்து ரொம்ப தூரமா இருக்கு, அது வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜா இருக்கு அப்படிங்கிற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து ஸ்லைடிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட் எப்படி செக் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல சைன் இன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கான ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கான செகண்டரி ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சம்பந்தப்பட்ட காலேஜில் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ணா ஏஎன்டிஎன்ஏயூல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன்ஏயு அகாடமிக்ஸ் டீம் ரவுண்ட் 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னைக்கு டேட்ல வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் வந்து நாளைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு தேதி வந்து ஜூலை 15, நாளைக்கு ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இதுல இருக்கக்கூடிய நேம் வந்து இந்த இருக்கக்கூடிய லிஸ்ட்ல உங்க பேர் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு வந்து விசிட் பண்ணி தான் ஆகணும். இதுல என்ன யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. அகாடமிக் ஸ்ட்ரீம்ல பிளஸ் டூல வந்து உங்களுடைய ஸ்ட்ரீம் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமா இருக்கணும். ஜென்ரல் கோட்டால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷனுக்கான ரவுண்ட் 2க்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல கண்டிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோட்டுன்னு சொல்லிட்டு the allotment is professional and subject to change after verification of original certificates அப்படிங்கறது நோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்றதுக்கு மேல வந்து ஃபைண்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு உங்க பேரை வந்து நீங்க டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட மை அப்ளிகேஷன்ல போயிட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி கூட நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய பேரை வந்து எல்லோ கலர்ல இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நீங்க கவுன்சிலிங் வந்து, அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூர் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போகணுங்கிறத ஒவ்வொரு வீடியோல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்க 10th 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 20,000 ரூபாய் அமௌண்ட், இது எல்லாத்தையும் நீங்க நேரடியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இது வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்கறது வந்து தேர்ட் ரவுண்ட் நடக்குமான்னு கேட்கறீங்க. ஆக்சுவலா வந்து தேர்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி செகண்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு சீட் வந்து ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்ட்லயே நிறைய பேர் இன்னும் வந்து ஜாயின் பண்ணாம இருக்கிறாங்க. 160, அதாவது 180, 185, 90ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருக்கும். அந்த 160க்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் இன்னும் வந்து கிடைக்கல. உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா சீட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 1 by 1 வந்து எல்லாருக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஆன்லைன்ல சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னையில வந்து ரிலீஸ் பண்றாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, காலையிலேயே சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. எனக்கு அவங்க தான் இன்டிமேட் பண்ணாங்க. அதனால தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுப்போம். நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.